இந்த தீபிகாவோட செயல்கள் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இவ்ளோ மோசமா இந்த தீபிகா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற மாரி தான் பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் மல்லிக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆடு தானா வந்து மாட்டுது அப்படிங்கிற மாரி இப்போ மனோகர், மல்லி 2 பேருமே சேர்ந்து இந்த தீபிகாவுக்கு கதிரேசன், வாசு இவங்க 2 பேர் மேலேயுமே சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. நேரடியா சொல்லல அப்படின்னு சொன்னாலுமே மொபைல் மூலமா அவங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கதிரேசன் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இனி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நாம பார்த்தா இந்த தீபிகா இப்போ கதிரேசன் கிட்ட ஒரு டீல் பேசிடுறாங்க. ஏன்னா கதிரேசன் இந்த தவறை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே நினச்சிக்கிறாங்க. உங்களை இதில் யாரோ மாட்டி விடுறாங்க, ஒரு கருப்பாடு உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கேஸில் உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபேவராக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கதிரேசன் கிட்ட சொல்கிறாங்க. இதனால் கதிரேசனுமே அந்த டீலிங்க்கு ஓகே ஆயிடுறாங்க. ஏன்னா கதிரேசனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தீபிகாவுக்குமே நல்லா தான் தெரியும். ஆனாலுமே இந்த கேஸில் மல்லியை தவிர வேற யாரையுமே அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ கதிரேசனை நீங்கள் அடுத்தால வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிரேசனுமே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நியாயத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மல்லியுமே அதை தான் செய்கிறாங்க. ஆனால் மல்லிக்கு அகெயின்ஸ்டாக பல வேலைகள் மற்றவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தப்பு செஞ்சவங்க எல்லாம் வெளியில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தீபிகா கதிரேசனை வச்சே மல்லி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி அப்கமிங் சீக்வன்ஸில் சொல்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால மல்லி இதில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோட தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.